ஏன் நம்ம அந்த அஸ்திபாரத்தின் மீது, இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அஸ்திபாரத்தின் மீது நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும் என்றால், இந்த உலகத்தின் அழிவின் சக்தி, பிசாசின் சக்திகளை மனிதனுடைய பலத்தால் மேற்கொள்ள முடியாது. அதுதான் எபேசியர்ல பவுல் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தரித்து கொண்டவர்களாக நில்லுங்கள் என்று சொல்லி அப்படி படிப்படியா. எதுக்காக அப்படின்னா, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய சக்திகளோடு இருக்குது. ஆகவே நம்முடைய மாம்ச பலத்தால் பிசாசின் அழிவின் சக்திகளை நம்மால் மேற்கொள்ள முடியாது. அதற்கு தேவ பலன் அவசியம், மனுஷன் பலன் போதாது, தேவனுடைய பலன் அவசியமாக இருக்கின்றது. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, தேவனும் மனிதனும் சேர்ந்தால்தான், இணைந்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளை மேற்கொள்ள முடியும். நீங்க தனியா எந்த ஒரு தீய சக்தியிலும் மேற்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசாசை உங்களால தனியா மேற்கொள்ள முடியாது. இயேசு என்ற ஒருத்தர் இல்லை என்றால் பிசாசின் தீய அழிவின் நாச மோச சக்திகளை நம்மால் மேற்கொள்ள முடியாது.